الله تعالى وبركاته حمدا شلينا ما بعد SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம். அநேகமாக போன வாரம் எல்லா ஊரிலையும் ஜிம்மா மேடையில் பேசப்பட்ட ஒரு தலைப்பாக தான் இது இருக்கும். SIR இது ஒரு நல்ல திட்டமா அப்படின்னு கேட்டால் இது நல்ல திட்டம்தான். இது கொண்டு வரணுமான்னு கேட்டால் கொண்டு வரணும். இது இப்போ தான் இந்த SIR கொண்டு வரப்பட்டுச்சான்னு கேட்டால் இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த SIR இருக்குது. அப்படி இருக்கும்போது எதற்காக சில கட்சிக்காரர்கள் சில அரசியல்வாதிகள் இதை எதிர்க்கிறார்கள்? நாம் ஏன் இதை எதிர்க்கிறோம்? SIRனா போலி வாக்குகளை நீக்கிறதும் இறந்தவர்கள் வாக்களை நீக்குவதும் புதுசாக வாக்காளரை உருவாக்குவதும் இதுதான் நோக்கம். இது நல்ல நோக்கம் தானே, இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்புறம் எதுக்கு நம்ம எதுக்குறோம்? இதில் நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டால் இது இந்த சட்டம் நல்ல சட்டம் தான். ஆனால் இதை ஏன் இவ்வளோ சீக்கிரமாக கொண்டு வரணும்? ஏன் இவ்வளோ அவசரப்படுத்தணும்? பொதுவாக இந்த சட்டத்தை செய்யணும்னா, அதாவது தீவிர வாக்காளர் திருத்தம் செய்யணும்னா குறைந்தபட்சம் 1 வருஷமோ அல்லது 2 வருஷமோ ஆகும். ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, 2003 பீகாரில் இதுக்கு முன்னாடி இந்த திருத்த சட்டம் நடந்துச்சு. அதாவது 1 வருடம் இந்த திருத்த சட்டம் நடந்தது. தமிழ்நாட்டில் 2002 199 தொகுதிகளில் இந்த திருத்தம் நடந்தது. 2004 44 தொகுதிகள் இந்த திருத்தம் செஞ்சாங்க. இப்போ 1 வருஷம் 2 வருஷம் நடத்த வேண்டிய இந்த திருத்த சட்டத்தை இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுது? நான் வெறும் 3 மாசத்துல 4 மாசத்தை நடத்திடுவேன். எப்படி 3 மாசத்துல 4 மாசத்துல நடத்திடுவேன்? 7 கோடி பேர் இருக்காங்க தமிழகத்தில். 7 கோடி வாக்காளர்களை வெறும் 70,000 பேரை வச்சு நான் ஒரு 3 மாசத்துல நடத்திடுவேன் அப்படின்னு சொன்னா நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் தான் வருது, இதெல்லாம் எப்படிடா முடியும்ட்டு. அதுவும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு அதிகாரியும் 3 தடவை போய் பார்க்கணும், 3 நாள் தொடர்ந்து பார்க்கணும். அப்படி இருக்கும்போது வெறும் 70,000 பேரை வச்சு 7 கோடி நபர்களை எப்படி திருத்த சட்டம் செய்ய முடியும்? இப்படி தான் நம்ம சந்தேகமாக இருக்குது. இவங்க ஆனால் நாங்கள் செஞ்சிருவோன்ட்டு மக்களெல்லாம் முட்டாளாக்குற ஒரு திட்டமாக தான் இது இருக்குது. சரி, இதோட நோக்கம் சரியாக இருக்குதா? வாக்காளர்லாம் சரியாக இருக்கணும், கள்ள ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி பாராளுமன்ற எலெக்ஷன் நடந்துச்சு, சட்டமன்ற எலெக்ஷன் நடந்துச்சு. எத்தனையோ பேர் போலி வாக்குகளை கொண்டு வாக்கு செலுத்தினார்கள். எந்த அளவுனா, ஒரு நபர் 10 இடத்துல ஓட்டு போடுறாரு. ஒரு நபர் 10 இடத்துல ஓட்டு போடுறாரு. 10க்கு 10 இடத்துல உள்ள ஒரு வீட்டில் அந்த சின்ன ஒரு ரூம்ல மட்டும் 264 வாக்கு இருக்குது. இதெல்லாம் சாத்தியமா இருக்குதா? இதையெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட 6018 விண்ணப்பங்கள் போடப்பட்டிருக்குது. இதெல்லாம் போலின்ட்டு எதிர்கட்சியாளர்கள் உச்ச நீதிமன்றத்தை வச்ச பிறகு இதுக்கான பதில் எலெக்ஷன் கமிஷன் எதுவுமே சொல்லல. அப்ப இவங்க நோக்கம் என்னதான்? சரி, இவங்க சொல்ற மாதிரி இந்தியா ஜனநாயக நாடு தானே, இந்தியா சட்டம் என்பா இந்தியா முழுவதும் வரணும். ஏன் சில மாநிலங்கள் மட்டும் இருக்கணும்? ஏன் அசாமில் கொண்டு வர வேண்டியதானே? ஏன் வட மாநிலம் கொண்டு வர வேண்டியதானே? ஏன் தமிழ்நாட்டில், ஏன் பீகாரில் இப்படி ஏன் கொண்டு வரணும்? அதாவது எந்த இடத்திலெல்லாம் பிஜேபி ஜெயிக்க முடியாதோ, வெற்றி பெற முடியாதோ, அந்த இடத்திலெல்லாம் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்துட்டு வெளியூர்ல இந்த வடக்கு மாநிலத்தில் வந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் குடியுரிமை கொடுத்து, அவங்களுக்கு வாக்குரிமை கொடுத்து, கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு வாக்குரிமை கொடுத்து அவங்க வெற்றி பெறணும். இதுதான் அவங்களோட நோக்கம். சரி, இது நமக்கு என்ன பிரச்சனை? முக்கியமாக இதில் அதிகமாக பாதிக்கப்படுபவர் சிறுபான்மையர்கள், அதாவது முஸ்லீம்கள், இஸ்லாமியர்கள். நான் இதை ஏன் சொல்றேன்னா, இதே திருத்த சட்டம் கொஞ்ச நாள் முன்னாடி பீகாரில் நவம்பர் 6 இல்லை நவம்பர் 17 எலெக்ஷன் வரப்போகுது.
அப்போ அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் ஒன்று அறிவிப்பு தெரிவிக்குது. அதாவது 5 மாதம் முன்னாடி அறிவிப்பு தெரிவிக்குது, நாங்கள் இந்த திருத்த சட்டம் செய்ய போகிறோம், நீங்கள் அதுக்கு தயாராக இருங்க. அதாவது பீகாரில் மட்டும் 7,89,00,000 பேர் இருக்காங்க. 7,89,00,000 வாக்காளர் இருக்காங்க. இவரெல்லாம் பார்த்து எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது, நீங்கள் வாக்குரிமை இருக்குன்னா இந்த தொகுதியில் 2002 வசித்தீங்க அப்படின்ட்டு ஒரு 11 சர்டிஃபிகேட் கேட்குது, 11 சான்று கேட்குது. அந்த சான்றில் நம்மள்கிட்ட எது அத்தியாவசியமாக இருக்குமோ அது எல்லாத்தையுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆதார் கார்டு அதை சான்றாக எடுத்துக்க முடியாது. ரேஷன் கார்டு அதை சான்றாக எடுத்துக்க முடியாது. ஓட்டு ஐடி, இவங்களை நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம்ல, அந்த ஓட்டு ஐடியை நாங்கள் சான்றாக எடுத்துக்க முடியாது. இவங்க தான் சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாத்துலேயுமே ஆதார் கார்டை இணைக்கணும், பேங்க்லையா நீங்கள் ஆதார் கார்டை இணைக்கணும், பாஸ்போர்ட்லையா நீங்கள் ஆதார் கார்டை இணைக்கணும், எல்லாத்துலேயும் ஆதார் கார்டை இருக்கணும். அதாவது ஒரு இந்திய குடிமகன் என்று ஆதாரமே ஆதார் கார்டுன்னு இந்த மத்திய கவர்மெண்ட் தான் சொன்னது. இப்போ இதே மத்திய கவர்மெண்ட் ஆதார் கார்டை ஒரு சான்றாக எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லுது. இல்லை என்ன கதை? அப்படி அந்த பீகாரில் கணக்கெடுத்தப்ப 65 லட்சம் பேருக்கு வாக்காளர் பட்டியலில் நீக்கிட்டாங்க. இதை குறித்து உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்படுகிறது. கேட்டப்ப அந்த எலெக்ஷன் கமிஷன் சொன்னது என்ன தெரியுமா, யாரை வெளியாக்கணும் சொல்ல முடியாது, அதற்கு காரணமும் சொல்ல முடியாதுன்ட்டு மறுத்துடுச்சு. எலெக்ஷன் கமிஷன்ங்கிறது எப்படி இருக்கணும், எந்த அரசை சார்ந்து இருக்கக்கூடாது, எந்த அரசியல் கட்சி சார்ந்து இருக்கக்கூடாது. ஏன் அரசு கட்சி தவறு செஞ்சாலும் அதை சுட்டி காட்டுறது எலெக்ஷன் கமிஷன் இருக்கு. ஆனால் அதுவே தவறு செய்கிறது. நமக்கெல்லாம் என்ன தோணுதுன்னா, ஒருவேளை இவங்களும் விலைக்கு போயிட்டாங்களோ அப்படின்னு நமக்கு சந்தேகத்தை உருவாக்குது. இன்னொரு முக்கியமான என்னன்னா, இதோட முக்கியம் என்னன்னா, இறந்து போனவர்கள்லாம் இந்த வாக்காளர் இருந்து போக்கணும். அப்படி இவங்க யாரை போக்குனாங்க தெரியுமா? உயிரோடு இருக்கிறவங்கள இறந்து போன லிஸ்ட் எடுக்கிறாங்க. உச்ச நீதிமன்றத்தில் இவங்க யாரெல்லாம் இறந்து போனாங்கன்னு சொன்னாங்க, ஒரு 7 நபர்களை உச்ச நீதிமன்றத்தில் நிறுத்துறாங்க. அப்போ அவங்க என்ன பேயா? இதெல்லாம் அவங்க சொல்றது சரியா இருக்குதா? அப்போ இவங்க நோக்கம் என்ன? இஸ்லாத்தை எப்படியாவது அழிக்க வேண்டும், இஸ்லாத்தை வாக்குரிமையிலிருந்து நீக்க வேண்டும், குடியிருப்பு இல்லாமல் அவர் இந்த ஊரிலிருந்து நீக்க வேண்டும் தான் என்ற நோக்கம். ஏன் சொல்றேன்னா, தாகா என்ற மாவட்டத்தில் வாக்குச்சாவடியில் மட்டும் 80,000 முஸ்லிம்கள் வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டிருக்குது. இப்படி ஒரு சமூகத்தை மட்டும் தொடர்ந்து தாக்கி கொண்டு இருக்கிறார்கள். ஜனநாயக மக்கள், ஜனநாயக கட்சியில எப்படி இருக்கணும், மக்களாட்சினா என்ன, மக்களுக்கு சார்ந்துதானே இருக்கணும், அது ஜாதி மதத்தை தாண்டி தானே இருக்கணும். ஆனா ஒரு சமூகத்தை மட்டும் ஏன் தாக்கி கொண்டு இருக்கிறார்கள்? இப்படி ஒரு சமூகத்தை தாண்டி கொண்டு இருக்கிறார். இவர்கள்லாம் நினைத்து கொண்டார்கள், இவருக்கு அப்பா ஃபிரௌன், ஹாமான், குத்துபா, ஷைபா எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு, இவங்கெல்லாம் ஏமாத்துறோம். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? இந்த நேரத்தில் அல்லாஹ் இடத்தில் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். எதுக்காக நான் சொல்றேன்னா, நாம் எப்பெல்லாம் ஈமானிலிருந்து இழைக்கிறோமோ, ஈமான் குறைகிறதோ, எப்பெல்லாம் சுன்னத்துக்கு மாறு செய்கிறோமோ, அப்பெல்லாம் அல்லாஹ் தஆலா கொடுங்கோலான ஆட்சியை கொண்டு நம்ம சோதிக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல கூறுவான், லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். மக்கள் செய்த கையினால் தான் ஃபஸாத் வெளிப்படுகிறது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அப்ப நாம் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், சுன்னத்தை கடைபிடிக்க வேண்டும், ஈமானை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நபிசாரத்தை கேட்டப்ப ஐயுல் ஜிஹாதி அஃதலு, ஜிஹாதிலே மிக சிறந்தது எதுன்னு கேட்டப்ப நபி ஸல்லல்லாஹு சொன்ன வார்த்தை கலிமத்துல் ஹக்கி இந்த சுல்தானி ஜாயிரி. அநீதம் எதிர்த்து குரல் கொடுப்பதே, அநீதத்தை இது எதிர்த்து குரல் கொடுப்பதே ஒரு அஃதல் ஜிஹாத், சிறந்த போர் என்று சொன்னாங்க. அப்ப நம்ம அநீதத்தை மீறி நாம் குரல் கொடுக்க வேண்டும், ஒற்றுமையாக நின்று குரல் கொடுக்க வேண்டும். நாம் இன்றைக்கு சிறுபான்மை என்று சொல்கிறார்கள், இதே 315 சஹாபாக்களை வைத்து பத்ர் போர்க்களத்தில் ஆயிரக்கணக்கான பேர்களை வென்றது நம்முடைய சமுதாயம் தான். சிறுபான்மையாக இருந்துதான் பல போர்களை வென்றார்கள், நம்மால் ஏன் முடியாது? எனவே நம்மிடத்தில் அதிகமாக ஈமான் இருக்க வேண்டும்.
நம்மிடத்தில் ஈமான் குறைவதனால் தான் யாராரோ நம்மை சோதிக்கிறார்கள். எனவே நாம் அல்லாஹ் இடத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்து இதை போன்ற சட்டங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.